ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை விஞ்சியுள்ள இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது? 4வது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.18 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். டி சர்மா சாதனைகள். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 5வது T20 போட்டியின் போது தீப்தி சர்மா அவர்கள் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். சர்வதேச மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீராங்கனை எனும் உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். T20 கிரிக்கெட் வரலாற்றில் 1000 ரன்களுக்கு மேல் எடுத்து 150க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய உலகின் முதல் கிரிக்கெட் வீரர் எனும் பெருமையை பெற்றுள்ளார். டில்லியில் நடைபெறும் தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஜூனியர் பெண்கள் டிராப் பிரிவு தகுதி சுற்றில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆத்யா கட்டியல் அவர்கள். இவர் 15 வயதான டெல்லியை சேர்ந்தவர். இந்தியாவின் விசாக் ஹாங்காங் சர்வதேச செஸ் தொடரில் என்ன பதக்கம் வென்றுள்ளார்? வெண்கலப் பதக்கம். இந்திய செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி அமைப்பு நிறுவுவதற்கு எந்த மாநிலம் ஒப்புதல் அளித்துள்ளது? குஜராத் மாநிலம் கிப்ட் சிட்டியில் இந்த அமைப்பை நிறுவுவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு, குஜராத் மாநில அரசு, IBA எனும் இந்திய மருந்து பொருட்கள் கூட்டமைப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. துரு NG எனும் புதிய தலைமுறைக்கான சிவில் ஹெலிகாப்டர் ஒன்றை தயாரித்துள்ள நிறுவனம் எது? HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். கொரியாவின் பழம்பெரும் அரசியாக போற்றப்படும் ஹியோ ஹுவாங் ஓக்கின் வெண்கல சிலை எந்த நாட்டில் திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் அயோத்தியில் வெண்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவையும் மேற்கு இந்தியாவையும் இணைக்கும் மெகா திட்டமான சூரத் சென்னை 6 வழிச்சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளது? ரூபாய் 19,000 கோடி. சட்டப்பூர்வ உரிமைகள் வழங்கப்பட்ட உலகின் முதல் பூச்சி இனம் எது? அமேசானிய கொடுக்கில்லா தேனீக்கள். இவை சுமார் 80 மில்லியன் ஆண்டுகளாக உலக வெப்பமண்டல காடுகளின் முக்கிய மகரந்த சேர்க்கையாளராக உள்ளது. விஜயநகர காலத்தை சேர்ந்த 86 முத்திரையிடப்பட்ட தங்க நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இந்த நாணயங்கள் வேளாண் நிலத்தின் கீழ்மட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜயநகர ஆட்சியாளர் பயன்படுத்திய பன்றி சின்னம் இதில் உள்ளது. 1878 இந்திய புதையல் சட்டத்தின்படி வேளாண் நிலத்திற்கு கீழே கிடைக்கப்பட்ட பொருட்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமானது. இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய மஞ்சள் சந்தை எங்குள்ளது? நிஜாமாபாத், தெலுங்கானா. 2வது மிகப்பெரிய சந்தை தமிழ்நாட்டின் ஈரோட்டில் உள்ளது. மருத்துவ கல்வியில் ஆளுகை, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த டிஜிட்டல் தளமான ஸ்வஸ்த்ய சம்வாத் தளத்தினை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? ராஜஸ்தான் அரசாங்கம். கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் நிலையான மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக கிரீன் டு கோல்டு முன்னெடுப்பின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்துறை கஞ்சா பயிர் சாகுபடியை எந்த அரசு தொடங்கியுள்ளது? இமாச்சல பிரதேசம். ஃபிடே உலகக்கோப்பை ரேபிட் செஸ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் யார்? கொனேரு ஹம்பி, அர்ஜுன் எரிகைசி. போட்டி நடைபெற்ற இடம் கத்தார் தலைநகர் தோஹா. உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சாண்டா கிளாஸின் உலகின் மிகப்பெரிய ஆப்பிள் மற்றும் மணல் உருவம் யாரால் உருவாக்கப்பட்டது? மணல் கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அவர்கள். இது நிலாத்ரி கடற்கரை ஒடிசாவில் உருவாக்கப்பட்டது.